இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ம், ஐயோ, இதுக்கு எது ஆன்சர்னு தெரியலையே. ஐயோ, இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் வரும்? இதுவும் ஆன்சர் மாதிரி இருக்கு, இதுவும் ஆன்சர் மாதிரி இருக்கு. ஏட்டி, என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கிற? இந்த புத்தகத்தை விரிச்சு உரிச்சு வச்சு பார்த்துக்கிட்டு படிச்ச மாதிரி ஒன்றும் தெரியலையே என் கண்ணுக்கு. ம், வாங்கிட்டு சொன்னா அப்படியே நீ என்னான்னு கண்டுபிடிச்சிருவியா? சும்மா இருமா, நானே டென்ஷனா இருக்கேன். இந்த வயசுல என்னடி டென்ஷனு உனக்கு? டென்ஷனு படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டுவிட்டு உனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? வீட்டில் எதுவும் பாத்திரம் துளக்கிறியா, துணியை துவைக்கிறியா, சோறாக்குறியா, குழம்பு வைக்கிறியா? படிக்கிறது மட்டும்தான் உங்க 3 பேருக்கும் வேலை. டென்ஷன் நம்ம டென்ஷனே. சும்மா இருமா, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுவுன்னே தெரியல. என்னவோ தசு புசுன்னு பேசுற, எனக்கு ஒரு கருமந்திரமும் புரியல. ஆத்தலுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாத. அம்மா, இன்னைக்கு கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்துனாங்கல்ல, அதுல பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதில் இருக்கும்ல, கேள்விக்கெல்லாம் பதில் நீங்களே குறிச்சு நோட்ல எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்கம்மா. ஆமா, இந்த கேள்விக்கு 2 பதிலும் ஒன்னாவே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இது பதிலா அது பதிலான்னு தெரியல. என்னவா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. உன் சித்தி கறி தான் உள்ள இருக்காது, அவகிட்ட போய் கேட்டேன்டி. மா, உள்ளார சித்தி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் போனால் அப்புறம் டிவி பார்க்க விடலைன்னு சொல்லி ஏதாவது திட்டுவாங்க என்னைய. அதான் நான் கேட்கல. படிப்பில் சந்தேகம்னு சொல்கிற, போய் கேளுட்டி, அதெல்லாம் சொல்லி கொடுப்பா. டீ, நம்மலாம் படிக்கலையேன்னு கவலைப்படுறோம். ஆனால் படிச்சிருந்தா ஒரு சிலதுங்க படிச்சதுக்கு சம்மந்தமாகவே நடந்துக்க மாட்டேங்குதுங்க. என்ன சமைக்கிறது ராத்திரிக்கு? காலைக்கு 2 வேளைக்கும் சோறாக்கியாச்சு. ராத்திரிக்கு மாவு வாங்கி எதுவும் இட்லியை ஊற்றிக்கலாமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செல்வி வீட்டில் மாவு அரைச்சி போட ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் மாவு அரைக்கிறத மறந்தாச்சு. சரி, நான் ஒருத்தி நேரமாக போனாதான் ஒரு பட்டில் மாவாக இருந்தாலும் கொடுப்பா, இல்லைன்னா சாயங்காலம் அடிச்சு பொழுது பிடிச்சுன்னு பெரிய கணக்கு காட்டுவா. அம்மா, என்ன டீ போனவா அதுக்குள்ளே படித்து தெரிஞ்சுக்கிட்டியா? படித்து தெரிஞ்சுக்கிறாங்க, படிச்சு உன் செல்ல கொடு, நானே செல்லில் என்னென்னு பார்த்துக்கிறேன். என்னடி செல்லில் பார்ப்பேன்? என்னடி பார்ப்பேன்? அம்மா, கேள்விக்கு பதிலெல்லாம் செல்லிலே இருக்குமா, கூடு. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். செல்லை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய வேண்டிய தெரியாது. என்ன யாருமே யூடியூப்னு அதையே தட்டிக்கிட்டு கிடக்கிறது. எம்மா, என்னம்மா நீ கூடுமா? டி, சித்தியை கேட்டு படிச்சுக்கன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் யாரையும் கேட்டு என்னால படிக்க முடியாது. தம்பி இப்போ கோவமா இருக்க. அம்மா, அவையிட்டெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம்மா. தெரியுது தெரியலையோ, நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கிட்டி பழுவுற? என்ன சொன்னா? என்ன சொன்னாவ? சித்தி எதுவும் பேசினாலா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவு, ஏன்டி என்னடி சொல்லு. சித்தி சும்மா டிவி தம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் இதுக்கு என்ன சித்தி பதில் வரும்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு பாடம் எடுத்து கொடுக்கறது தான் எனக்கு வேலையா? எனக்கு டிவி பார்க்கணும் நேரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்கம்மா. அப்படியா சொன்னா? ஆமாம். ஏம்மா, சித்த செல்லு பார்க்குறவ பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா என்னம்மா? அவள் படித்த படிப்பு வீணா போகும்னு தானே அவளை கேட்க சொல்கிறேன். சே, என்னையத்தான் சொல்லணும். நான் ஒரு கூறுகட்டவன். ஏன்னா படித்தவ மாதிரியா நடந்துக்கிறா, அதனால தான் படிக்கிறேன்னு சொல்லி எங்கே வாய் பேசிட்டு நின்னால தெரியல. அவள் தாரு சின்ன பொண்ணு அத்தை இருக்கல்ல, அவள் வீட்டுக்கு போய் கேளு. செல்லெல்லாம் பார்க்க வேண்டாம் சாமி. செல்லை எடுத்தா அப்புறம் நீ உனக்கு செல்லு பார்க்கறதே ஞாபகம் வரும், படிப்பு மறந்துடுவேன். அம்மா, கேள்விக்கு பதில தாம்மா செல்லில் பார்க்க போகிறேன், நான் வேற எதுவும் பண்ண மாட்டேம்மா. சரி, தாரேன். கேள்விக்கு பதில பார்த்துட்டு செல்லை கொண்டு சார்ஜ் போட்டு வச்சிடணும். அம்மா போய் செல்வியத்தை வீட்டில் மா வாங்கிட்டு வரேன். வேற ஒன்றும் அதில் பார்க்கக்கூடாது என்ன? சரிம்மா, பார்க்கல, எதுவும் பார்க்கல. செல்லு கொடு. அம்மா, யாருமா வீட்ல? யாருக்கியா? யாரு? யாருங்க? உள்ளதான் இருக்கியாம்மா? அட வாங்கண்ணே, வாங்க வந்து உட்காருங்க. அப்பா, உள்ள போ. யாராவது வந்தா இவ எதுக்கு வந்து எட்டி பார்க்கறா? ஏம்மா, எங்க உன் புருஷன்? ஊர்ல ஆளையே பார்க்க முடியல, எங்கேயும் போய் தலைமறைவாயிட்டானா? உன்னைத்தான் கேக்குறேன், எங்கம்மா உன் புருஷன்? அண்ணா, அவரு அண்ணன் தம்பி வரவல அப்புறமா. நான் இப்ப கடன் கொடுத்தவனா வந்திருக்கேன். நம்பிக்கை உள்ள ஆளுன்னு சொல்லி உனக்கு கடனை கொடுத்ததுக்கு கால்நடைய நடந்த பாடுதான் மிச்சம். அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே, அப்படிலாம் இல்ல. நீங்க முதல்ல உட்காருங்க. அக்கா, அன்னைக்கே இவர் வந்தாரு வீட்டுக்கு. நான் வாரத்துக்கு 4 நாள் வந்துகிட்டு தான் இருக்கேன். வீட்டுலதான் யாரும் இருக்க மாட்டேங்கிறீங்க. சரிம்மா, இனிமே என்னாலலாம் நடக்க முடியாது உன் வீட்டுக்கு. வாங்கின 1 லட்சத்துக்கு வட்டியோட இப்ப 1,50,000. நீ 4 நாள்ல பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுமா, இல்லைன்னா போலீஸ் கேஸ் தான் நான் கொடுப்பேன். 4 நாள்ல அவ்வளவு பணம் எப்படிண்ணே? அவ்வளவு பணத்தை ரெடி பண்றது? என்னங்க நீங்க என்ன நீங்க 1 லட்சத்துக்கு 50,000 வட்டியா? எந்த ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் அதிக வட்டி வாங்குறாங்க? அவர் பேசுறாருன்றதுக்காக நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க? டயனா, நீ சும்மா இரு. ஆமா, 1 லட்சத்துக்கு 1 பைசா கூட வட்டி கொடுக்கலனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா ஏமாலியா உட்கார நான் என்ன பைத்தியக்காரனா? எங்க வேணா சொல்லு, என்ன வேணா பண்ணு. நீ 4 நாள்ல பணம் வந்திருக்கணும். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்ல. உன் புருஷன் எதுக்கு வீதியில வெள்ளையும் சொல்லியுமா திரிகிறான்? திக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது உடம்புல இருந்திருந்தா நேரத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்க வேணா? ஏங்க, காசு கேட்க வந்தீங்களா? காசு கொடுக்க கேடு கொடுத்தீங்களா? அதோட போங்க. என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? தேவையில்லாத இப்படி எல்லாம் பேசாதீங்க.
பணத்தை என் அக்கா ரெண்டே நாள்ல திருப்பி கொடுத்துருவாங்க. நாளைக்கு இதே நேரத்துக்கு வீட்டுக்கு வாங்க. அக்கா 10 லட்சம் மகளிர் குழுல கடன் போட்டிருக்காங்க. நாளைக்கு பணம் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். நாளைக்கு வந்தீங்கன்னா பணத்தை நீங்க கையிலே வாங்கிட்டு போலாம். ஏனா பாருமா, உன் பேச்ச நம்பிதான் போறேன். அண்ணே நீ அண்ணன் ஒண்ணு எனக்கிட்ட நாளைக்கு காலையில பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஆள் மூஞ்சில விட்டு கிடாசுக்கா. பாக்குறேன். நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்காக ஒரு நாள் விடுறேன். பாருமா ரசதி, நாளைக்கு பணம் வரல அப்புறம் ஊரை குட்டி உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா படத்தை கொடுக்கற வழிய பாரு. ஏக்கா கடன் வாங்கினா திருப்ப கொடுக்கறது இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா பழங்குறோம். ஊர்ல உள்ளவங்களா கடற்கரை உங்களை தேடி வாரான்னு நினைப்பாங்களா இல்ல என்னை தேடி வாரான்னு நினைப்பாங்களா? ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. அதான் 10 லட்சம் பேங்க்ல பணம் வர போதில்ல, எடுத்து கடன்காரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. சே, என் புருஷனுக்கு தான் எல்லா அவமானமும். இந்த கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு நமக்கு என்ன தலை எடுத்தா? நேற்று ஏத்திக்கு போட்டியா எனாமத்தா 10 லட்சம் பணம் வர போகுது, தங்க ஒட்டியான எடுக்க போறான் அப்படி இப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியடி ராசாத்தி. இப்ப நான் என்ன செய்யறது? அந்த மனுஷங்கிட்ட என்னத்தை சொல்றது? வீட்டுக்கு முத்த பிள்ளையா பிறந்து தம்பிக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி தங்கச்சிக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவியலுக்கு நல்ல ஒரு வழியை காட்டினது அவரோட தப்பா? அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன் தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கலையே. என்ன பண்ண போறேன்? ஐயோ, நாளைக்கு பணம் வரலன்னா அந்த மனுஷன் வேற ஊரை குட்டி அசிங்கப்படுத்த போறேன்னு சொன்னாரே. நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஐயோ, நாளைக்கு என் புருஷனுக்கு ஒரு அசிங்கம்னா நான் எப்படி என் கண்ணால பாப்பேன்? ஐயோ, என் புருஷன் பாவமாச்சே, நான் என்ன செய்யறது? சாத்தி, ராசாத்தியா, ஏய், என்ன வட்டிக்காரன் வந்தானா? இந்தா தாயனை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா உங்க ஆத்தா கிட்ட. ஆமா ஏத்து, நாளைக்கு வட்டியை முதலமா பணத்தை கொடுக்கலன்னா ஒரு குட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மவனை அசிங்கப்படுத்துருவன்னு சொல்லிட்டு போறாரு அந்த வட்டிக்கார வடிவேலன்னு. அப்படி சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏத்த. என்கிட்ட ஒரு குண்டுமணி நகை கிடையாது. நான் என்னத்தை செய்யறது? என் தலையை அடமானம் வச்சாவது என் புருஷன் வாங்கின வட்டியை நான் எப்படியாவது அடைச்சி ஆகணும் ஏத்த. நாளைக்கு அந்த மனுஷன் 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் மட்டும் எப்படி பாப்பாத? ஏதோ தம்பிக்கு ஒரு கல்யாணமோ தங்கச்சிக்கு ஒரு கல்யாணமோ பண்ணி விட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். நாளைக்கு தெருவில் 4 பேர் நம்மள எதுவும் 4 வாரத்தை பேசிடக்கூடாதுன்னு என் பிள்ளை வீட்டு சுமையை சுமந்துக்கிட்டு நின்னா அவனை நான் அனாமத்தா விட்டுடுவனாடி. என்கிட்டயும் இப்போ 10 ரூபா கூட கையில் காசு இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. என்கிட்ட இருந்தாலாவது பரவாயில்ல. மாதம் அந்த வட்டியாவது கட்டியிருக்கலாமே, அதை கூட கட்டாமல் விட்டுருக்கீங்களே. ஏன் அந்த வட்டியை கட்டியிருந்தாலாவது அசல பணத்தை ஏதாவது குழு எடுத்து கொடுத்து இந்தா எங்கேயோ போய் தொலைன்னு விட்டுருக்கலாம். எத்த நீங்களே சொல்லுங்க, உங்கள் சின்ன மாவன் என்னன்னு சொல்லி ஊருக்கு போனார். என்னை எப்படியாவது இந்த வேலையில் சேர்த்து விட்ரு. வேலைக்கு 75,000 பணம் கட்டணும். நீ இந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துறேன்னா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், கடனெல்லாம் நானே அடிச்சுக்கிறேன்னு சொன்னார். அதை கொண்டு தானே இருக்கிற வயலெல்லாம் விற்று உங்கள் சின்ன மாவனை வேலைக்கு அனுப்பி விட்டாரு. இப்போ இந்த மனுஷனை அனாதையாட்ட நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு வேலைக்குன்னு போய் சேர்ந்த பிறகு நீ என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கண்டுக்கலையே. அதை கூட என் புருஷன் கேட்காம தானே இருக்காரு. அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா அந்த பிள்ளையும் காட்டி நம்ம என்னடி நம்ம வாங்கின கடனை நம்மளே அடைச்சிக்கணும்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு வராரு. ஆனாலும் உங்கள் சின்ன மாவன் கல்யாணத்துக்கு வாங்கின காசு இந்த வட்டிக்கார வடிவேல அண்ணங்கிட்ட மட்டும் அப்படியே பாக்கியில் நிற்கிது. எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் இவர்கிட்ட வாங்கின கடனை மட்டும் அடைக்கவே முடிய மாட்டேங்குது. அப்பப்பயும் ஏதாவது ஒரு செலவு வந்துடுது. நேத்தி ஏதோ ஒரு பேச்சுக்காக வசந்தி மகளிர் குழுவில் 10 லட்சம் வருது, உன் புருஷன் உனக்கு தங்க ஒட்டியான வாங்கி தாரோம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னான். அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வடிவேலண்ண நாளைக்கு பிடிவாதமாக பணம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கறது யாரு? சொல்லுங்கத்த. இந்தாரு யாரு எவருன்னு கேட்டுக்கிட்டு முன்னாடி மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டுலாம் எதுவும் இருக்க முடியாது. கேட்கறதால நம்ம கொடுக்க வேண்டிய படத்தை கொடுக்கலன்னா அது நமக்கு தான் அசிங்கம். நீ ஏன் நாளைக்கு யாருக்கிட்டையாவது ஒரு 10 20 கைமாத்தா வாங்கிட்டேங்கிறவங்க 2 நல்ல தாரம் ஒரே நல்ல தாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பணத்தை கொடுக்கவே முடியாத மாதிரி தான் வழிகாட்டும். அப்புறம் அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாங்கிட்ட 4 பேச்சு வாங்கி சின்ன பின்னமாகி தான் அந்த 10 ரூபாயோ 20 ரூபாயோ திருப்பி கொடுப்பாங்க. காலமும் நேரமும் நமக்கு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா அமையுண்டியே. நமக்கு இருக்க நேரம் சரியில்லைன்னா எல்லாம் எங்கேருந்து நம்ம தேடி வரும். நாளைக்கு 1,50,000க்கு என்னத்தை பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்கு ஏத்த. எங்கேயாச்சும் வேணா போயிடட்டுமா? நான் எங்கேயாவது நீ போயிட்டா வாங்கின கடை அடைஞ்சிருமா? இப்போ மட்டும் என் மவனுக்கு அசிங்கம் இல்லையா? கடனை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானே. கடங்கரனாவே இருந்து கை கட்டி பதில் சொல்கிறத விட கடன் கொடுக்காத கையாளாத பிள்ளையா என் பிள்ளைய மாற்றிடாதடி. நான் என்ன செய்ய? நீ பொழுதுக்குள்ளே ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கும் தெரியல. அயனாவுக்கு நேற்று தான் அவங்க ஆத்தா நகை எடுத்துகிட்டு வந்து போட்டா. நம்ம இன்னைக்கு உடனே நகையை கேட்டா நேத்தி வாத்தாக இன்னைக்கு நகையை கேட்குறாங்கன்னு அதை ஒரு பேச்சா பேசுவா. இத்த நம்ம என்ன வாங்கி வச்சுக்கோ போகிறோம்? திருப்பி கொடுக்க தானே கேட்குறேன். திருப்பி கொடுக்குறதா இருந்தாலும் ஆத்தாக்காரி மவளுக்குன்னு ஆசாசியாக வாங்கி கொடுத்து ஒரு நாள் கூட இன்னும் ஆகலை. இதுக்குள்ளே நம்ம கடனுக்காக வாங்கி வைக்கிறதா? வேணாண்டியம்மா. அப்படியே நகையாக வாங்கி வச்சாலும் 1.5 லட்சத்துக்கு ஒரு 5 பவுனோ 6 பவுனோ வச்சாதான் இப்போ இருக்கிற காலத்துக்கு இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்கும். வேணா நான் ஒரு வழி சொல்கிறேன், அது சரியா தப்பான்ட்டு தெரியலை. என்னன்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சுருக்கு போராட நேரத்தில் பாலை ஊற்றினா என்ன, தண்ணி ஊற்றினா என்ன சொல்லுங்க ஏத்த. இந்த சொத்து பத்திரத்தை கொண்டு அடமானம் வேணா வச்சு வீட்டு பத்திரத்தையா?
எத்த என்ன சொல்றிய? அது நம்ம விருப்பத்துக்கு நம்மளா பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? பிறகு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன பண்றது? யாருக்காக செய்றோம்? அண்ணன் தம்பி அவனும் 2 பேரும் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு வாங்கின கடனை அடைக்கணுமா இல்லையா? கூட பிறந்தவனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே யாராரு கையில காலில் உளுந்து கும்பிட்டு கடனை வாங்கி என் மாவன் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு விட்டான். இப்ப அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரையில எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, இந்தா தோட்டத்தை பருத்து வீடு என் பேர்ல தான் இருக்கு. அதை கொண்டு வச்சு இந்தா 1 லட்சமோ 1.5 லட்சமோ எவ்வளவு கிடைக்குதோ வாங்கும். இருக்கிற கடனெல்லாம் அடைச்சு விட்டுடு. உனக்கு எப்போ அதை திருப்பி தரணும்னு தோணுதோ அப்போ அதை மீட்டு உன் குழந்தைகிட்ட கொடுத்துரு. எப்படி அவைகளுக்கு சேர வேண்டியதை நாங்க அபகரிக்கிறது? என் சின்ன மாவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே என் பெரிய மாவன் பண்ணா. அவன் செய்ய வேண்டியதை அவன் தான் செய்யணும். உனக்கு சேர வேண்டியதை வச்சுதான் இந்த கடனை அடைக்கணும். நாளைக்கு டைனாவுக்கு தெரிஞ்சா தெரியட்டும். இப்ப என்ன அதனால நம்ம என்ன திருட்டுத்தனமா பண்றோம்? நான் கையெழுத்து போட்டாதான் என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்து என் சின்ன மாவனுக்கு போய் சேரும். சொத்தை வித்தாவது வாங்கின கடனை அடைச்சிரு. இங்க வா, பட்டி வடிவேலுக்கிட்டே கூட பத்திரத்தை கொண்டு வச்சு அதுக்கு எவ்வளவு தேருமோ அந்த காசை வாங்கிக்கிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஏதோ 1.5 லட்சம்ன்றது இடத்துல ஒரு 50-60 அது அசலை கொடுத்துட்டு வரலாம். சொத்து பத்தலாம் இந்த மாதிரி கஷ்டத்துல உதவுங்கிறதுக்காக தான். காசு பணம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். மானம் போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பையன்கிட்ட இதை சொல்லட்டுமா? சொன்னா அவன் வேணான்னு தான் சொல்லுவான். ஏன்? நான் தான் சொல்றேன்ல, நான் தான் கொண்டு வைக்கிறேங்கிறல்ல. வா போலாம் பேசாம. இப்போ ஒரு பேச்சு அப்ப நாளைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேயல்ல. மற்றதுக்கு தான் நான் மாற்றி பேசுவேன். என் மவனோட மான பிரச்சனை. நான் என்னைய கேட்டால் என் சொத்து எல்லாம் என் பெரிய மவனுக்கே சேர்ந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். இந்த குடும்பத்தையும் அவன் தான் சமக்கிறான். எல்லாமே அவனுக்கு சேர்ந்தாலே எனக்கு போதும். அவன் நல்லா இருந்தானா அவன் தம்பியும் தங்கச்சியும் அவன் பார்த்துக்குவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சொத்தை கூட நான் அவனுக்கே எழுதி கொடுக்க தரலாம்னு இருக்கேன். அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் எழுதி கொடுக்க வேண்டாம். நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு உதவி பண்ணுறேன்னு நினச்சிங்களே அதுவே போதும். இந்த வட்டிக்கார அண்ணாக்கிட்டேயே போய் இந்த சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வரலாம் வாங்க. ஆனால் உங்கள் மவன்ட்ட எதுவும் சொல்லலை, நீங்களும் சொல்ல வேண்டாம். ஏதோ குழுப்பணத்தை எடுத்து நானே திருப்ப மூட்டை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அம்மா எதுக்கடி மூஞ்ச சோகமாக வச்சிருக்கேன்? இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பார்த்து நீங்கள் இப்படி சொல்லையில எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது அதில் கரெக்டாக இருக்கணுமோ அதில் தான் கரெக்டாக இருக்கணும். ஏன் இருக்க போய்தான் என் மவனுக்கும் என் மவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. இதுவே வேற ஒருத்தி, அதுவும் டயானா உறவுக்காரி சொந்தக்காரி அவளை மாதிரி ஒருத்தி இந்த குடும்பத்துக்கு வந்திருந்தா குடும்பத்துக்கு நிலைமை என்ன ஆகும்? எவ்வளோதான் திட்டினாலும் பேசினாலும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறியே, அது ஒண்ணு போதாதா? அம்மையக்காரி முறைக்கிறாங்கிறதுக்காக எல்லா நேரமும் கெட்டவளாவே இருந்துடக்கூடாது இல்லையா? நான் பிள்ளை ஒன்று செய்யறானா அவன் நல்லதுக்காக செய்ய வேண்டியது என் கடமை தான். என் புருஷன் என்னைய விட்டுட்டு செத்து 20 வருஷம் ஆச்சு. அன்னையிலேருந்து இன்னைய வர தம்பியை படிக்க வச்சு தங்கச்சியை படிக்க வச்சு தம்பிக்கு தங்கச்சிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்து அவைய வாழ்க்கையை நல்லா வைக்கிறது என் மூத்த மவன் தான். ஆனா அவனுக்காகவும் அவன் பிள்ளைகளுக்காகவும் இன்னும் ஒன்றும் செஞ்சதில்லை. அதெல்லாம் நினைக்கையில எப்படிட்டு என் மவனை அசிங்கப்பட விட்டுடுவேன்? ஐயோ, நமக்குன்னு ஒரு அண்ணனோ தம்பியா இருந்தா நம்ம புருஷனுக்கு துணையா இருந்து அவைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டு 5-10 கொடுத்து உதவுவாங்கலன்னு நான் எவ்வளவு நாள் அழுதுருக்கேன், புலம்பிருக்கேன். எனக்கு தாய்க்கு தாயா இருந்து நீங்க இப்ப என் கஷ்டத்துல ஆறுதல் சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏத்த. கோடி நன்றி ஏத்த, கோடி நன்றி.